வணக்கம் நண்பர்களே, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த சைக்காலஜி கொஸ்டின் ஆன்சர் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் மிக்க நன்றி. வாங்க ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். உளவியல் என்றால் என்னன்னு கேட்பாங்க. மனிதன் மற்றும் விலங்கின் நடத்தை மற்றும் மன செயல்முறைகளை அறிவியல் முறையில் ஆய்வு செய்வது தான் உளவியல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்கள். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. வில்லியம்ஸ் உண்ட். தேர்ட் ஒன், பியாஜேவின் அறிவாற்றல் வளர்ச்சி கட்டங்களில் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் எந்த வயதுக்குரியதுன்னு கேட்குறாங்க. 7 முதல் 11 வயது வரை. ஃபோர்த் ஒன், லா ஆஃப் எஃபெக்ட் யாருடைய கற்றல் கோட்பாடுன்னு கேட்குறாங்க. எட்வர்ட் தாண்டைக். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஃப்ராய்டின் மன சிகிச்சை கோட்பாட்டில் உள்ள 3 பகுதிகள் எவைன்னு கேட்குறாங்க. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. மாஸ்லோ ஹிரார்ச்சி ஆஃப் நீடின் மிக உயர்ந்த நிலை எதுன்னு கேட்குறாங்க. செல்ஃப் ஆக்சுவலேஷன், தன்னிறைவு. செவன்த் ஒன், பாவ்லோவின் கிளாசிக்கல் கண்டெய்னிங் பரிசோதனையில் நாய் கற்றுக்கொண்ட செயல்பாடு எதுன்னு கேட்குறாங்க. மணி ஒலிக்கும் போது உணவு இல்லாவிட்டாலும் உமிழ்நீர் சுரத்தல். எய்த் ஒன், மெமரி செயல்முறை 3 படிகள் என்னன்னு கேட்குறாங்க. நினைவில் பதிதல், சேமித்தல், மீண்டும் நினைவு கூறல். நைன்த் ஒன் பாருங்கள். ரியாபிலிட்டி மற்றும் வேலிடிட்டி இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ரியாலிட்டின்னா ஒரே சோதனையை பல முறை செய்தாலும் ஒரே மாதிரியான முடிவு கிடைப்பது. வேலிடிட்டினா அந்த சோதனையை உண்மையிலே அந்த சோதிக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துறது தான். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கம்மியான டேஸ் தான் இருக்குது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாக்க நல்லாவே எக்ஸாம் எழுதலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.